Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं कांचीपुर निवासं भुवन रक्षितं कृपाकरं कांचीपुर निवासं भुवन रक्षितं कृपाकरं कांचनाम्बर भूषणं कांचनाम्बर भूषणं भक्तपालनं दयावरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करम् शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर
श्रेया स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनिष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः. இப்படி யாருக்குமே புரியாத சன்ஸ்கிருத்ல பேசி என்ன பிரயோஜனம்? சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே உனக்கு தெரியாதா? Besides Sanskrit, I can read, speak and write in English, Tamil, Malayalam, Kannada, Telugu, Hindi and Marathi. Which language would you like to listen to? Appearances are deceptive. Got it? நீங்கள்லாம் பேசுறத கேட்க கேட்க இந்த பிரம்மச்சரியத்தை பற்றியும் வைதிகத்தை பற்றியும் மகாபெரிவா சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பெரியவா, அயர்லாண்ட்லேருந்து மோகன் ஒருத்தர் வந்திருக்கார். ஓஹோ, இப்பெல்லாம் அயர்லாண்ட்லாம் போக ஆரம்பிச்சிட்டால? வாங்க. பெரியவா அனுகிரகம் பண்ணோம். என்ன அயர்லாண்ட்ல செட்டில் ஆகிறதா உத்தேசமா? இல்லை பெரியவா, ஒரு 2 வருஷத்தில் திரும்பி வந்துடலான் இருக்கேன். இப்படித்தான் எல்லாரும் சொல்லிட்டு போறா. ஷேமமா இரு. எல்லாம் பெரியவா அனுகிரகம். ஏன் தயங்கிட்டே நிற்கிறேள்? வாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. நீ அரேபுரம் ஜெயராம சகதர்மணி தானே? ஆமாம் பெரியவா. அவனோட தாத்தா சோமசேகரன் அடிக்கடி மடத்துக்கு வந்துட்டு போவான். அதுவும் சொல்லி இருக்கா. உன் பிள்ளைக்கு தானே சமீபத்துல விவாகம் நடந்தது? ஆமாம் பெரியவா. பெரியவாள்கிட்ட சத்தியம் பண்ண மாதிரி எங்க குடும்பத்துல யாரும் பட்டு உபயோகப்படுத்துறது இல்ல. யாரோ சில பேராவது நான் சொல்ற உபதேசத்தை ஃபாலோ பண்றேன் பெரியவா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இவன் என் பேரன், மூத்த பிள்ளையோட புள்ள. போன மாசம் உபநயனம் ஆச்சு. பெரியவா அனுகிரகம் வேணும். சவுளம் பண்ணலையா? அது ரொம்ப சங்கோஜப்பட்டான், கம்பல் பண்ண முடியல. நான் சொல்றத ஃபாலோ பண்ணாம அனுகிரகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேள். க்ஷமிக்கணும் பெரியவா. சந்தியாவந்தனம், சமிதா தானம் இதெல்லாம் பண்றானா? இதுக்கால சந்தியாவந்தனமும் சமிதா தானமும் பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா. பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியுமா? உபநயனம் கேள்விப்பட்டிருப்பேள். உபன்னா சமீபத்தில், நயனம்னா அழைத்து கொண்டு போவது. யாருக்கு சமீபத்தில் அழைச்சிட்டு போறது? ஒருத்தனை குருவுக்கு சமீபத்தில் அழைச்சிட்டு போறதுதான் உபநயனம். சரி, யார் குரு? வேத வித்துக்கள் தான் குரு. முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியத்துக்கு ஒரு குரு, கடைசி ஆசிரமமான சந்நியாசத்துக்கு ஒரு குரு. வேதாங்கம் தெரிஞ்சவா முதல் ஆசிரமத்துக்கு குரு. வேதம் உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மஞானம் அடைஞ்சவா கடைசி ஆசிரமத்துக்கு குரு. வித்தையை கத்துக்கிறது முதல் ஆசிரமம், அதாவது பிரம்மச்சரியம். ஞானத்தை அடையிறது கடைசி ஆசிரமம், அதாவது சந்நியாசம். உபநயனம் பிரம்மச்சரியத்துக்கு ஆரம்பம், சமாவர்த்தனம் அதோட முடிவு. உபநயனத்திலேருந்து சமாவர்த்தனம் வரைக்கும் இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். சமாவர்த்தனம்னா திரும்பி வருதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துக்கு போனா தானே அந்த இடத்துல இருந்து திரும்பி வர முடியும். அகத்திலிருந்து குருகுலத்துக்கு போய் வேதாத்தியாயனத்தை பூர்த்தி பண்ணிட்டு அகத்துக்கு திரும்பி வருதுதான் சமாவர்த்தனம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வேதாத்தியாயனம் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீட்சை. பரிசேஷனம்னு ஜலத்தால அன்னத்துல தெளிக்கிறது இதுக்காக.
அதை ஈஸ்வர பிரசாதமாக்கி சாப்பிடணும்னு தான் முதல்ல அது மேலே ஜலத்தை தெளிக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு சாப்பிடாம இருந்தா எவ்வளவு அசட்டுத்தனம். உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணாம இருக்கிறது பரிசேஷனம் பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கிறது மாதிரி. இப்போ அத்தனை பேரும் இப்படி அசடுகளா இருந்துட்டு இருக்கோம். எல்லா மந்திர சித்திக்கும் நியமம் ரொம்ப அவசியம். ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகறதுக்கு மந்திரமயமான வேதம் இருக்கு. அதை அத்தியனம் பண்றதுக்கு ஒரு நியமம் வேணும். வேத சமூகத்தின் எல்லாருக்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த நியமம்தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறச்ச ஒவ்வொரு காண்டத்தையும் அத்தியனம் பண்ணும்போது அதுக்கேற்ற விரதத்தையும் அனுஷ்டிக்கணும். 4 காண்டமும் பூர்த்தியானதுக்கு அப்புறம் குருவோட அனுக்ஞை, அதாவது அனுமதியோட சமாவர்த்தனம் பண்ணணும். குருகுலம் முடிஞ்சு அகத்துக்கு திரும்பி போற சம்ஸ்காரத்துக்கு சமாவர்த்தனம் அப்படின்னு பேரு. இந்த சமாவர்த்தனத்துக்கு ஸ்நானம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அதை பண்ணிட்டவன ஸ்நாதகன் அப்படின்னு சொல்லுவா. வேதாத்தியனம் பண்ணும்போது அந்தந்த காண்டத்துக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட நியமத்தோட பிரம்மச்சரியத்துக்குன்னு விதிக்கப்பட்ட பொது நியமத்தோடையும் பண்ணாதான் மந்திர சக்தி உண்டாகும். நாம ஒண்ணுமே பண்றதில்ல, ஆனா இதெல்லாம் உபயோகம் இல்லைன்னு மட்டும் சொல்றோம். குழந்தைக்கு நோய் வந்தா மருந்து வாங்கி தராம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு உரிய வயசுல அந்த பாலகனுக்கு உபநயனம் பண்ணி அவனுடைய ஆத்மக்ஷேமத்துக்காகவும் அவன் மூலமா உலகத்துக்கு க்ஷேமத்தை தரக்கூடிய காயத்ரி உபதேசத்தை கொடுக்காம இருக்கிறது. உபநயனத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் பிரம்மச்சாரிகள் அக்னி காரியம், அதாவது சமிதாதானம் பண்ணணும். பிக்ஷாச்சரியம், பிக்ஷை எடுக்கணும். அலவணமா உப்பில்லாம சாப்பிடணும். பிரம்மச்சாரியான பிராமணன் பலச, அதாவது புரச தண்டமும், சத்திரியன் அஸ்வத், அதாவது அரச தண்டமும், வைஷ்யன் அத்தி தண்டமும் வச்சுக்கணும். சுததாரணத்துக்காக தண்டம் வச்சுக்கணும். அதாவது எதை அத்தியனம் பண்றானோ அதை மனசுலையோ மூளையிலையோ அப்படியே பதிய வச்சுக்கிறதுக்காக செய்யணும். இடிதாங்கி, ஏரியல் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அப்படி மனுஷனுக்கான இடிதாங்கி ஏரியல் தான் இந்த தண்டம். இடிதாங்கி விஞ்ஞானபூர்வமானதுன்னா இந்த தண்டமும் சயின்டிபிக் தான். வேத மந்திர சக்தியை தாரணம் பண்றதுக்கு அந்த தண்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. வேத நிதி அகலாம இருக்கிறதுக்கு தான் அதை வச்சுக்கணும். இது எப்படின்னா, ஒரு எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக் போல் மேல் நிற்கணும்னா கையில் ரப்பர் கிளவுஸ், காலில் செருப்பு போடணும்னு சொல்கிற மாதிரி ஆன்மீக மின்சாரத்துக்கு இப்போ நான் சொன்ன விதிகள் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் மனசில் இருக்கிற மாதிரி பாதுகாக்கிறதுக்கு தண்டம் தேவை. பிரம்மச்சாரி தன் உடல் மேலே கிருஷ்ணாஜினம், அதாவது மான் தோல் போட்டுக்கணும். எந்த மேல் வஸ்திரமும் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்பெல்லாம் நாம் ஒரு நாள் உப்பா கர்மாவை தான் பண்ணுறோம். அப்புறம் தொடர்ந்து வேதம் படிக்கிறது இல்லை. உத்சர்ஜனமும், அதாவது வேதத்தோட ஒரு பகுதியை படித்து முடிக்கிறது, அதுவும் பண்ணுறதில்ல. அது பண்ணாததுக்கு பிராயச்சித்தமாக காமோகாஷிக் ஜபம் பண்ணுறோம். நான் பாவம் பண்ணலை, காமம் பண்ணிடுத்து, கோபம் பண்ணிடுத்து, என்கிட்ட வராத, நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மந்திரத்துக்கு அதுதான் அர்த்தம். உற்சர்ஜனம் பண்ணால் அந்த ஜபத்துக்கு அவசியம் இல்லை. கால நியமம், விரத நியமம், ஆகார நியமம், இது எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறது தான் பிரம்மச்சரியம். அத்தியனத்தில் சுரலோபம், வர்ணலோபம் முதலான உச்சாரண தவறுகள் ஏற்படலாம். அதுக்கு பிராயச்சித்தமாக ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு எள்ளு மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழுக்க பட்டி இருந்துட்டு மறுநாள் 1008 சமித்தால காயத்ரி ஹோமம் பண்ணணும்.
இதை ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். இப்பெல்லாம் இந்த ஹோமத்தை பூனல் போட்ட முதல் வருஷம் மட்டும்தான் பண்றா. அப்படி இல்லாம எல்லாருமே வருஷா வருஷம் இந்த ஹோமம் பண்ணணும். வெறும் ஜெபம் பண்ணா தூக்கம்தான் வரும், அதனால லோபம் வரும், மந்தம் ஆயிடும். ஏதாவது ஒரு காரியம் பண்ணா தூக்கம் வராது, அதுக்காவது சமித்தால ஹோமம் பண்ணலாம். முடிவா 12 வருஷத்துல வேத சாக்கையையும் சதுர்தச வித்தையில மற்றதையும் குருகுல வாசத்தில் கத்துண்டு தேரணும், பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சமாவர்த்தனம் பண்ணிட்டு அகத்துக்கு திரும்பி போய் விவாகம் பண்ணிக்கணும். இதுதான் பிரம்மச்சரியத்தோட சாராம்சம். जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा சொல்லுங்க மாமி. ஆமாம், இன்னும் 2 நாளில் காரடையா நோன்பு வருது தெரியும். அதுக்கு தான் நோன்பு சாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு டான்னு உங்கள் ஆத்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரியா? வேற ஏதாவது விசேஷம் இருக்கோ? அதுக்கு இன்னும் அவகாசம் இருக்கே மாமி. ஆமாம், தெரியும் தெரியும், ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். மாமி, நீங்கள் இதை சொல்லணுமா? உங்கள் ஆற்றுல உங்கள் ஆத்துக்காரர் எல்லா வைத்திய காரியங்களும் நான் இல்லாமல் பண்ண மாட்டாரே, நேக்கு நன்னா தெரியும். அப்புறம் மாமி, நீங்கள் இப்படி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது சரி, சாஸ்திரோர்த்தமாக பண்ணுறச்சே எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு சிலதெல்லாம் அனுகூலமாக இருக்கும், சில சங்கடங்களும் இருக்கும். ஆமாம் ஆமாம், இப்போல்லாம் சாஸ்திரோர்த்தமாக ஸ்ரத்தையாக பண்ணுறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? ஆமாம், கரெக்டு. ஆமாம், காலம் அப்படி போயின்னு இருக்கு. சரி மாமி, நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்றேன். சந்தோஷமா? வச்சுட்டுமா? என்ன என்ன காமாட்சி, ஃபோன் பேசிட்டு இருக்கச்சே 2-3 தடவை வந்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது சொல்லணுமா? சித்த வரையில என்ன விஷயம்னு சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்களேன், சொல்றேன். ய ர ல வ ர ல. குழந்தைகளா, இந்த மாதிரி தரையில உட்காந்து எழுதிருச்ச நிறைய அனுகூலங்கள் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இந்த காலத்துல ப்ரீகேஜி படிக்கிற குட்டி குழந்தைகளுக்கு கூட டேபிளும் சேரும் வாங்கி போடுறா. அந்த காலத்துல ஆத்துல ஒரு மர நாற்காலி தான் இருக்கும். அதுல பெரியவா மட்டும்தான் உட்கார்றதுக்கு அனுமதி. கட்டில் கிட்டில் தான் ஏது அப்பா. குழந்தை பிறந்ததுலேருந்து தரையில தான் வாசம். அந்த காலத்தில் எல்லாரும் படுத்துக்கிறது உட்கார்றது எல்லாமே தரையில தான். ராத்திரி படுத்துக்கச்ச கோரப்பாயில தான் படுத்துப்பா. தலைக்கு தலகாணிலாம் எதுவும் கிடையாது. தலைக்கோசர கட்டைன்னு சொல்லுவா. அதான் தலைக்கு ஒசரமான கட்டை, அதுதான் தலைக்கோசர கட்டைன்னு ஆயிடுத்து. அந்த மாதிரி ஒரு சின்ன பலகையை தலைக்கு வச்சுட்டு தரையில் படுத்துக்கிறது தான் அந்த காலத்தில் எல்லாருடைய வழக்கம். அதனால அவள் தேக ஆரோக்கியம் நன்னா இருந்தது. சரி, காலப்போக்கில் எல்லாம் மாறி போயிடுது. உடம்புக்கு வசதிகள் தேவைப்படுறது. அந்த காலத்தில் எல்லா ராத்திலையும் பனவோல விசிறி தான் இருக்கும். அப்புறம் பங்கான்னு அகலமாக கட்டையில் துணியை கட்டி கயத்தை வச்சு இழுப்பா, காற்று நன்னா வரும். அதுக்கப்புறம் ஃபேனு, ஏர் கண்டிஷன்னு ஆயிடுத்து. நம்ம உடம்போட கண்டிஷனும் குட்டிச்சவரா போயிடுத்து. இங்க வாங்க சித்த, பாருங்க. குழந்தைகள் 2 பேரும் எவ்வளவு சமத்தா தரையில உட்காந்து எழுதிட்டு இருக்கா பார்த்தேளா? ஏண்டா குழந்தைகளா, ஏன் இப்படி சிரமப்பட்டு தரையில உட்காந்து எழுதிட்டு இருக்கேள்? ஹால்ல டேபிள் சேர் இருக்கே, அதுல உட்காந்து எழுதலாமே. இல்ல, அம்மா தான் இப்படி தரையில உட்காந்து எழுதுனா நல்லதுன்னு சொன்னான். அதனாலதான் தரையில உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அதுவும் நல்லதுக்கு தான்.
ஆமா, தமிழ்ல எது வரைக்கும் எழுத கத்துருக்கேன்? அத்தியம்பேர் கச்சட தாப்பரம் முடிச்சிட்டோம். ஞான நமனமும் முடிச்சிட்டோம். இப்போ எரல வழத எழுதிட்டு இருக்கோம். ஆனா இந்த எரல வழல வாயிலேயே நுழையல. அட பரவாயில்லையே, அத கூட ரைமிங்கா சொல்றியே. எரல வழல வாயில நுழையல. எதெல்லாம் எனக்கு சரின்னு படுறதோ அதை நான் நிச்சயம் ஆதரிப்பேன், ஆமோதிப்பேன். இதே தாமா அன்னைக்கு காமாட்சிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அனுஷா கொஞ்ச வருஷம் நம்ம கூடவே இருந்திருந்தானா நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து புரிஞ்சுண்டு நமக்கு தகுந்த மாதிரி மாறி இருப்பா அப்படின்னு. லெட்ஸ் நாட் கோ பேக் டு தோஸ் திங்ஸ். எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னு இந்த வீட்டில் இருக்கிறவா வாட்ச் பண்ணிட்டே இருந்தா எரிச்சல் தான் வருது. சங்கரா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இதுல எத்தனை ழா வந்திருக்கு பாத்தியா? உனக்கு இந்த ழாங்கிறது எழுதத்தான் வரல. ஆனா ரொம்ப பேருக்கு பேசும்போதே ழா வராம ரொம்ப கஷ்டப்படுறா. மகா பெரியவா